ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, பட்டை ஏலக்காய் ஆட் பண்ணியாச்சு, 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம ஒரு பச்சை மிளகாவும் 4 பழுத்த மிளகாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டு பிறகு நான் ஒரு 3 தக்காளி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம புதினா மல்லிக்கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன், புதினா மல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துருவோம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கறி மசாலா தூள் ஒரு 2-3 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. கறி மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி வைப்போம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா மசாலானா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம கொஞ்சம் ஒரு கா டம்ளர் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி கொஞ்சம் வேகணும் கோழினா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருக்கேன். ஒரு 2 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா சிக்கனு ஒரு அரை வேக்காடு மாதிரி வெந்திருக்கு. பாருங்கள், அரை வேக்காடு மாதிரி சிக்கன் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ தயிர் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் வேகணும். பாருங்கள், இது போல் நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் அரை வேக்காடு மாதிரி வெந்துருச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 சுண்டு மாதிரி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தான், நிறையனா நாங்கள் செய்யலை. 2 சுண்டு மாதிரி அரிசி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 2 சுண்டு அரிசி ஆட் பண்ணனால 4 டம்ளர் மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் வரை நல்லா வேகட்டும். பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அரை வேக்காடில் இருக்க அரிசினா இது வந்து தம் போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம இதை நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம தம் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ தம் போட்டுடலாம். கீழே வந்து தோசைக்கல்லை வச்சு மேலே சட்டி வச்சு அதுக்கு மேலே வெயிட்டான ஏதாவது வைக்கணும். நான் தண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து கரெக்டாக